ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்கேலப் டிசைன் எப்படி கட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கைபீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சென்டரில் இருக்க அளவை மட்டும் நோட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காகனா அதுக்கு மட்டும் ஸ்கேலப் வரைஞ்சா போதும். கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் எடுத்துட்டு அந்த சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டை விட ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். தேவையில்லைன்னா கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ 2 இன்ச் அகலத்தில் நான் 2ஆ மடிச்சிருக்கேன். ஏன்னா 2 கைக்குமே 2ஆ மடித்து 2 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப நம்ம 1 இன்ச் கேப் விட போகிறோம். ஏன்னா 1 இன்ச் பக்கத்தில் தான் நம்ம வந்துட்டு ஸ்கேலப் வரைய போகிறோம். ஸ்கேலப் வரைகிறதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போது அந்த கேன்வாஸோட சென்டரில் நம்ம ஆல்ரெடி கையளவு ரெடி அளவு நோட் பண்ணோம்ல 10 இன்ச், அந்த 10 இன்ச்சை சென்டரில் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு தடிமனான பேப்பரில் நான் வந்து ஆல்ரெடி ஸ்கேலப் டிசைன் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். அதாவது ஹைட் வந்து 1/2 இன்ச்சும் வித்து வந்து 3/4 இன்ச்சும் மடிச்சு இருக்கும்போது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதை கட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பின் பண்ணிவிட்டு சைடில் உள்ளதை கட் பண்ணி போட்டுட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியல. நான் கண்டிப்பாக அடுத்தது இதோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். கட்டிங் வீடியோ மட்டும் இருக்குது, பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸ்கேலப் டிசைன். அவ்வளோதான். இதோட நம்ம லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா அயன் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் அந்த வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.